ராசிக்கார நண்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் இன்றைய காலகட்டத்தில் ஜாதக ரீதியாக சில விஷயங்கள் நல்லதாக சொல்லியிருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் ராசி பலனில் யூடியூப்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி நல்லா தான் சொன்னாங்க. ஆனால் ஒன்று கூட நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி தெரியல சார். அப்போ ஜாதகம் சொல்கிறவன்ட்ட தப்பா இல்லை சிம்ம ராசியிலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேரோட கேள்விகள் இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் உழைச்சி தேஞ்சு போயிட்டீங்க. உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கான காலம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியும் உங்களோட கண்ணீருக்கான பதில் இன்னும் வரல சார். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டோம், அதுக்கான ஒரு பலன் கடவுளாக கொடுப்பாரு. அதாவது லைஃபுங்கிறது ஒரு சைக்கிள் தானே. ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் நல்லது நடக்கணுமே, இன்னும் நல்லது நடக்கலையே அப்படின்னு கேட்டுக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. இந்த காலகட்டம் உங்களுக்கு சில ஏமாற்றங்களை கொடுத்துருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நடு பாதையில் நின்றுட்டுக்கிறீங்க, கண்ணு முன்னாடி 2 பாதை தெரியுது, அது எந்த பாதைன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் யாரோ ஒருத்தர் இந்த பாதைன்னு உங்களை நம்பி கொடுக்குறாங்க. அதில் ஒரு பாதையில் நீங்கள் போகிறீங்க. போகிற வழியில் பயங்கரமான உங்களுக்கு ஏமாற்றமும் பயங்கரமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. மறுபடியும் அதில் பின்னாடி போகிறதா இல்லை முன்னாடி போகிறதா இல்லை பின்னாடி போய் மறுபடியும் வேறு வழியில் போகிறதா, வேறு வழிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நின்றுட்டுக்கூடிய ராசி இப்போ இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஜாதக ரீதியாகவும் சரி மற்ற ரீதியாகவும் சரி, இப்போ உங்களுக்கு சுக்கிரன் நடந்துட்டு இருந்தாலும் சுக்கிரனுடைய பலன்கள் எந்தளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சிம்மராசிக்காரர்களுக்கு பலமான ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த பலமான ஈர்ப்பு எதை நோக்கி பிரயாணிக்க போகுது அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இதில் நான் இன்வால்வ் பண்ணிடுறேன். இப்போ நான் சொல்கிறது ஜாதக ரீதியான விஷயம் கிடையாது, ராசி ரீதியான விஷயம். ஸோ நிறையா பேர் சார் ராசி பலனில் ஒரு 50 to 60% தான் பலிக்குது, ஏன் பலிக்கிறதில்ல அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒரு தெளிவான விஷயத்தை சொல்லிடுறேன். உங்களுக்கு ராசி மட்டும்தான் சிம்மம், உள்ள லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு, நீங்கள் பிறந்த நேரம் வேறு, உங்களோட பிரயாணிக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. அப்போ என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு இடிக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஃபயர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் தத்துவ ராசி சிம்ம ராசி, ஓகேவா. சூரியன் பகவான் மேலே இருக்கக்கூடிய ராசி. ஸோ இந்த சூரிய பகவான் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியில் ஜாதக ரீதியாகவே சில மாற்றங்கள் அப்பப்போ நடக்கும், தசாபுத்தியினுடைய மாற்றம். ஸோ டக்குனு கிளைமேட் மாறுது இல்லை, அந்த மாதிரி தான் நீங்கள். ஸோ ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு தசாபுத்தி மாற்றம் நடக்கும். ஜாதக ரீதியாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு செக் பண்ணும். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் 90% ஓரளவுக்கு நடக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக தான் செக் பண்ணும். உங்களுடைய லோக்கலில் ஜோதிடர் இருந்தால் கொண்டு போய் கொடுங்க, உங்களோட ஜாதகத்தை கொடுங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொல்லுங்கள். அக்யூரேட்டாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இல்லை சார் ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஏற்கனவே கொடுத்து பார்த்தோம், எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க, அதுன்னு இதுங்கிறாங்க, பூஜை பண்ணுங்கிறாங்க, இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறவங்க கீழே ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிரபலமான ஜோதிடருடைய நம்பர், கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான், கிளியராக சொல்லிடுவார், அக்குவே ராணி வரை பிரித்து சொல்லிடுவார். ஃபோன் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லி சால்வ் பண்ணி கொடுப்பாரு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு நீங்கள் போய் கேட்கலாம். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓம் நரசிம்மரே போற்றி அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் 3 டைம் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே மைண்டில் அப்படியே சொல்லி பாருங்கள். ஓம் நரசிம்மரே போற்றி, ஓம் நரசிம்மரே போற்றி, ஓம் நரசிம்மரே போற்றி, ஓகேவா. இது வேறு சாமி பேருன்னு மட்டும் நினைக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் உள்ள சொல்கிறேன். நரசிம்மர் அப்படிங்கிறவர் சிம்ம ராசியில் இருக்கிறவருக்கு மட்டும் கிடையாது. ஒரு இறைவன் மனித தலையோ அல்லது மனித உடலோ, அதே போல் மிருக தலையோ அல்லது மிருக உடலோ கலந்து இருக்கும்போது அதீத சக்தி கொண்ட கடவுளாக மாறுவாங்க. எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நரசிம்மர். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் நரசிம்மர் என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தை செய்யும் போது, அதாவது ஒரு வதம் பண்ணும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக மாறி பயங்கர சக்தி வாய்ந்த கடவுளாக மாறி தான் அதை சரி பண்ணுறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் வராகி. வராகி அம்மன் என்னது, விலங்கு முகம், உடல் மனித உடல். இதுபோல் 2 தெய்வங்களாக இருக்கக்கூடியவங்க நிறைய பார்க்கலாம். நீங்கள் மச்சாவதாரத்தில் பார்க்கலாம், அதே போல் வராகியில் பார்க்கலாம், அதே போல் இன்னும் நிறைய விஷயங்களில் பார்க்கலாம். நம்மளது நரசிம்ம சுவாமி பார்க்கலாம், ஹனுமன் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு உடலாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்களாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் போய் வணங்கும் போது அத்தனை பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடிய தெய்வங்களாக அமையும். ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு 2 கடவுள், அதுவும் ஒரே கடவுளோட 2 அவதாரம் தான் உங்களுக்கு மெயின். என்ன அப்படின்னா, பண ரீதியான விஷயத்துக்காக நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர், அதை மறக்காமல் நீங்கள் உச்சரிச்சுக்கோங்க. ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி. அதே போல் தைரியத்துக்காக நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா ஓம் அகோபில நரசிம்மரே போற்றி, ஓம் அகோபில நரசிம்மரே போற்றி, ஓம் அகோபில நரசிம்மரே போற்றி. இது ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் ஒரு டைம் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த முழு வீடியோவில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு சாவி. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்யும்போது உங்களது பிரச்சனைகள் சால்வ் ஆகியே தீரும். மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரரை பொறுத்தவரை கஷ்டங்கள் ஏற்பட்டதெல்லாம் ரொம்ப அதிகம். உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களோட குணாதிசயம் தான்.
உங்களுக்கு ஜாதக ரீதியாகவே சூரியன் தான் அதிபதிங்கிறனால சூரியன் என்னது ஒரு தலைமை கிரகம் தானே. அப்போ என்ன இருக்கும், உங்கள்கிட்ட தலைமைத்துவம் இருக்கும். உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்தளவுக்கு மேட்ச் ஆகும். தலைமைத்துவம், அதிகாரம், தன்னம்பிக்கை, புகழ், மரியாதை, கௌரவம், தைரியம், சுயமரியாதை, இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஆளாக நிற்பீங்க. சுயமரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல கூட நீங்கள் நிற்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு ராசி நீங்கள். சிம்ம ராசிக்காரனுடைய முக்கியமான இயல்பு என்ன தெரியுமா, பிறவிலேயே தலைமைத்துவம் குணம் கொண்டவங்க. ரொம்ப தலைமைத்துவத்தோடு இருப்பீங்க. தங்களை விட மற்றவர்களையும் உயர்ந்த ஒரு இடத்துல வச்சு நினைக்கக்கூடிய நபர் நீங்கள். நேர்மையாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக உங்கள்கிட்ட இருக்கும். குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பெயர் வாங்கணும் அப்படிங்கிற விருப்பம் உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கணும். அந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் பேசுவீங்க. இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் அவாய்ட் பண்ணிப்பீங்க. சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருத்தர். ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அந்த பிரச்சனையில் ஒருத்தன் போய் நின்று பேசணும் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க தான் கண்டிப்பாக அந்த இடத்துல பேசியிருப்பான். தங்களுடைய சுயமரியாதையை மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய நபர் நீங்கள். பெரிய இலக்குகளை வைத்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய நபர் நீங்கள். சாதாரண வாழ்க்கையை விட சாதனை வாழ்க்கையை தான் விரும்பக்கூடிய நபர் நீங்கள். எல்லோரும் வாழ்கிற மாதிரி எதுக்கு சார் வாழணும், சாதனையாக வாழணும் சார். உங்கள் பேரில் ஒரு பஸ் ஓடணும், உங்கள் பேரில் ஒரு மண்டபம் இருக்கணும், உங்கள் பேரில் ஒரு கம்பெனி இருக்கணும், உங்கள் பேரில் மிகப்பெரிய நிறுவனங்கள் நிறையா நடந்துகிட்ருக்கணும், உங்கள் பேரில் சொத்துக்கள் பல ஆயிரம் கோடி வரும். அந்த அளவுக்கு இந்த தசாபுத்தியானது உங்களை உயர்த்தி கொண்டு வரும் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான உண்மை. இந்த ராசிக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சவாலான காலகட்டமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது. அதுக்கான கேள்விகள் விடைகள் உங்களுக்கு வரல. என் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் எப்போ கிடைக்கும்? என் திறமை இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அதுக்கான அங்கீகாரம் என்ன கிடைக்கலையே. நான் இன்னும் பெரிய சாதனை செய்யணுமா? என் குடும்பத்தை உயர்த்த நிலைக்கு கொண்டு செல்ல என்ன பண்ணணும்? என் உழைப்பை எல்லாரும் ஒரு நாள் புரிந்து கொள்வாங்களா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். பதவி உயர்வு ஏற்படுது, தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுருக்கணும், சமூக மரியாதை இன்றைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அது உங்களால் கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். சொத்து சேர்த்தல் இந்த காலகட்டம் வெள்ளாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் சொத்து சேர்த்தே ஆகணும். குழந்தைகளோட எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு. புதிய தொழில்கள், சின்ன சின்ன தொழில்கள் ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்கும். பேக் அடிக்காமல் வந்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்துடலாம். கடன் மட்டும் அதுக்காக வாங்காமல் இருங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் பொறுமையாக கொஞ்சம் வெளிநாட்டு வாய்ப்புகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களோட மைண்டில் அதிகமாக போயிட்டுருக்கும். இதை பற்றின கேள்விகளும் உங்களுக்கு இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே ப்ரீஃபாக தான் நான் சொல்ல போகிறேன். சிம்மராசியில் பிறந்த என்னுடைய பிறப்பு ரகசியம் அப்படின்னா அதிகாரம், தலைமைத்துவம் மற்றும் புகழினுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டத்தில் தனித்து தெரியக்கூடிய ஆளுமை கொண்டவங்க நீங்கள். பிறரை வழிநடத்தக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. தர்மத்துக்காக போராடக்கூடிய நபர்களில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆள். தவறை பார்த்தால் அமைதியாக இருக்க மாட்டீங்க. தங்களினுடைய முயற்சியால் உயர வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட ரொம்பவே அதிகம். தலைமை என்பது கட்டளை கொடுப்பது மட்டுமல்ல, மற்றவங்களுடைய உணர்வுகளையும் மதித்து வழிநடத்துவது தான் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி பலமான குணங்கள், தலைமை திறன் தான். எந்த சூழ்நிலையிலும் வழிநடத்தக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரு ராசி. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. தங்களினுடைய திறமையில் முழு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. தைரியம், எந்த பிரச்சனையும் நேருக்கு நேரம் எதிர்கொள்வீங்க. உங்கள் அளவுக்கு தைரியம் யார்கிட்டையுமே கிடையாது. பொய்யே விரும்ப மாட்டாங்க. அதுதான் இவங்களுடைய முக்கியமான நேர்மையே. பெருந்தன்மை பெற்றவங்க இவங்க. மற்றவங்களுக்கு உதவுகளை, அதாவது ஒருத்தருக்கு உதவுறாங்க அப்படின்னா அதில் மகிழ்ச்சி அடைவாங்க. அதை போய் மற்றவங்க சொல்லி காட்ட மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கோசரமே மட்டும்தான் செய்வாங்க. ஒருத்தர் போய் ஒரு நல்லா செய்கிறாங்க, போய் டேக் 1 டேக் 2 டேக் 3 அப்படி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் தன்னம்பிக்கையும் தைரியமும் நேர்மையும் பெருந்தன்மையும் இருக்கக்கூடிய ராசி நீங்கள். அந்த மாதிரி நீங்கள் விரும்ப மாட்டீங்க. விடாமுயற்சி, இலக்கு அடையிற வரைக்கும் கைவிடவே மாட்டீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஒருத்தன் ட்ரை பண்ணுவான், ஒரு நாள் ட்ரை பண்ணுவான், 2 நாள் ட்ரை பண்ண விட்ருவான். ஆனால் நீங்கள் விடவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஆள். என்ன ஒரு சவால் உங்கள்கிட்ட அப்படின்னா, இது ஒரு மைனஸ்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய விஷயம்னு வச்சுக்கலாம். கோபம் அதிகமாக வருங்க. சுயமரியாதைக்கு காயம் ஏற்பட்டால் அதிகம் வருந்துவீங்க. விமர்சனத்தை எளிதில் ஏற்க முடியாமல் போகலாம். எல்லா பொறுப்புகளையும் தனியாக ஏற்றுக்கொள்வீங்க. சில நேரங்களில் பிடிவாதமாக இருப்பீங்க. நம்பியவர்களால் ஏமாற்றம் அடைந்தால் மனதில் வைத்துக்காங்க. சில நேரங்களில் நான் எல்லாருக்கும் நல்லது செய்து ஏன் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்கும். மற்றவங்க உங்கள்கிட்ட எப்படி தெரியுமா பழகுவாங்க? மரியாதையாக பேசுவாங்க, நேர்மையாக நடந்துக்குவாங்க, நண்பர்களுக்காக நிற்பாங்க, உதவி செய்ய தயங்க மாட்டாங்க, உண்மையான உறவுகளை மதிப்பாங்க. அப்படி தான் உங்களை பார்த்து பழகுறாங்க. இந்த ஆளுகிட்ட போனால் இப்படி இருப்பாருங்க, ரொம்ப ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிறதுனால தான். அவமானப்படுத்தப்பட்டால் அந்த உறவுலேருந்து முழுமையாக விலகிடக்கூடிய நபர் நீங்கள். ஒரே ஒரு இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு திரும்பி கூட போக மாட்டீங்க. உங்கள் சொந்தக்காரரே உங்களுக்கு எக்ஸாம்பிள்.
எத்தனை சொந்தம் உங்களை மதிக்காமல் உங்களை அலட்சியமாக மூவ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை சொந்தங்கள் உங்கள்கிட்ட டேரெக்டாக சொல்லாமல் டபுள் மீனிங்கில் பேசி உங்களை வெளியே அனுப்புனாங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்களை குறை கூறுவது போல் உங்களிடம் உங்கள் குறையை சொல்லிய சொந்தங்களிலிருந்து விலகியது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை கஷ்டங்களும் அனுபவித்த சொந்தம் உங்கள் பக்கத்தில் இன்றைக்கும் உங்கள் கிட்ட தான் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மனதளவில் ஒரு புன்முறுவல் சிரிப்போடு இருந்துகிட்ருப்பீங்க. இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மற்றவங்க இவங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பலர் இவங்களை தலைமை திறன் உள்ளவங்களாக பார்ப்பாங்க. இவன் தலைமை திறன் இருக்கிறவன் தான், இருந்தாலும் அவன் மேலே ஒரு பொறாமை அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. தைரியமானவன், நம்பிக்கையானவன், நம்பகத்தன்மையானவன், நம்பகமானவன், உதவக்கூடிய மனம் கொண்டவன், கௌரவமானவன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் சிலர் கர்வம் உள்ளவராக நினைப்பாங்க, யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க, அதிக சுயமரியாதை கொண்டவராக நினைப்பாங்க. இது எல்லாமே அவன் தவறுதலாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு ஆள் யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னா, எவ்வளோ துரோகம் எவ்வளோ ஏமாற்றத்தை நீங்கள் சந்திச்சிங்க. சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்னால் உறவுகள், நண்பர்கள், பணம், இது மூணுலேயும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பீங்க. முழு மனதோடு நேசித்தா உறவுகளில் நீங்கள் ஏமாற்றம் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய உறவுகள் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு பாயிண்ட்டே இல்லாமல் உங்களை இன்றைக்கும் ஒரு டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதிக நம்பிக்கை வச்சு உங்களை விட்டு சென்ற உறவுகள் நிறையாவே இருக்காங்க. நண்பர்கள் மூலமாக எல்லாருக்கும் உதவி செஞ்சதுனால நண்பர்கள் உங்களை 100ல் ஒருவனாக அதுவும் தள்ளி வச்சு பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பொறாமை கொண்ட நண்பர்களால் சில முக்கியமான விஷயத்துலேருந்து நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்பி முதலீடு செய்ததால் மாட்டியிருப்பீங்க. தொழில் கூட்டாளிகளை முழுமையாக நம்பியதால் மாட்டியிருப்பீங்க. எப்போது துரோகம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, எல்லாரையும் முழுமையாக நம்பும்போது துரோகம் ஏற்பட்டிருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பண உதவி செய்யும்போது துரோகம் ஏற்பட்டிருக்கும். தொழிலில் கூட்டாளிகளை சரியாக ஆராயாமல் சேர்த்ததுனாலையும் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. தொழில் கூட்டாளிகளுங்கும் போது அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். சார் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான் சார், அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான் சார் அப்படிம்பீங்க. ஆனால் அவன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆப் வச்சான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆவணங்களை முழுமையாக படிக்காமல் கையெழுத்து மட்டும் என்றைக்கும் போடுறாதீங்க. இது மாதிரி போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்துக்கு நீங்கள் அலைஞ்சிட்ருப்பீங்க. பட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து, பேன் கார்டாவது போய் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, ஆதாராவது அப்டேட் பண்ணிட்டு காலகட்டம் இதுதான். குடும்பத்தில் யார் உறுதுணை, யார் சவால் அப்படின்னா, உறுதுணை அப்படின்னா உங்கள் நேர்மையை மதிக்கிறவங்க உங்களுக்கு உறுதுணை. யார்? உங்கள் வீட்டிலே தான் இருக்காங்க. உண்மையான நண்பர்கள் உங்கள் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களுக்கு உறுதுணை. குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க விரும்புபவர்கள் உங்களுக்கு உறுதுணை. சவால் அப்படின்னா பொறாமை கொண்டவர்கள். இன்றைக்கும் நீங்கள் வளர்ந்தால் பொறாமை கொள்ளக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறாங்க. உங்களை சுற்றியே தான் இருக்கிறாங்க. உங்கள் புகழை விரும்பாதவங்களும் இருக்காங்க. பின்னால் குறை கூறக்கூடிய சொந்தங்களும் உண்டு, நண்பர்களும் உண்டு. அவன் சொந்தமும் கிடையாது, நண்பரும் கிடையாது, ஒரு 3வது மனுஷன் சார். அந்த நாய் ஏன் என்ன இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு மைண்ட்லாம் உங்கள்கிட்ட இன்னும் இருக்குது. அவன்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படின்லாம் ஒருத்தன் மைண்டில் வச்சுட்டு தான் இருக்கீங்க. அது உண்மையாக இல்லையான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு ஏற்ற தொழில்கள் என்ன தெரியுமா? அரசு பணி நல்லாயிருக்கும், நிர்வாகம் நல்லாயிருக்கும், காவல்துறை நல்லாயிருக்கும், இராணுவம், அரசியல், சினிமா மற்றும் மீடியா, இந்த யூடியூப்பு, தொழில் முனைவோர், ஏதாவது என்டர்பிரனராக இருக்கிறது, ரியல் எஸ்டேட்டு, கல்வித்துறை, மருத்துவ நிர்வாகம், நிகழ்ச்சி மேலாண்மை, நகை மற்றும் ஆடம்பர பொருள் வியாபாரம், இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகுங்க. இனி தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பொதுவாக பதவி உயர்வு கிடைக்கலாம், புதிய பொறுப்புகள் வரலாம், சமூகத்தில் மதிப்புகள் அதிகரிக்கலாம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுது, வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம், திறமைக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. செய்வன பழிக்குமா அப்படின்னு கேட்டால், கந்திஷ்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால், பாரம்பரிய நம்பிக்கைகளில் உங்கள் புகழையும் வளர்ச்சியையும் பார்த்து சிலர் பொறாமைப்படலாம். கந்திஷ்டி குறித்து பல குடும்பங்களில் நம்பிக்கையே இருக்குது. செய்வனை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதற்கான அறிவியல் ஆதாரம் இது வரைக்கும் எதுவும் இல்லைங்க. மன அமைதிக்காக இறை நம்பிக்கை பண்ணுங்கள், நல்ல செயல்களை செய்யுங்க, தியானம் பண்ணுங்கள், உதவியாக இருங்க, இது எல்லாமே நல்லது தான். இருந்தாலும் இது நான் ஓப்பனாகவே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு படபடப்போ இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒருத்தர் யாராவது செஞ்சுருக்காங்களோ, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு தோணும் பட்சத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வீட்டில் படுங்க. உங்களுக்கு ஏதாவது கனவுகளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சிம்டம்ஸோ தென்பட்டுச்சு, இல்லை திடீர் படபடப்பு ஏற்படுது, இல்லை திடீர் ஏதாவது ஒரு மாதிரி உங்களுக்கு தோணுது, இல்லை ஏதாவது தடைகள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு குலதெய்வமே மிகப்பெரிய ஒரு சான்று. அந்த கடவுள்கிட்ட போய் நில்லுங்க, எலுமிச்சம்பழம் வச்சு வீட்டில் கொண்டு வைங்க. இல்லை சார் இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சால்வ் பண்ணி கொடுத்துருவார். பிரபல ஜோதிடர் தான் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். எல்லா வகையான ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நபர், மிகப்பெரிய ஒரு நம்பூதிரி. நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு சொல்யூஷனை கொடுத்துருவார். பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் நல்ல நேரம் எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படின்னா, கோபத்தை கட்டுப்படுத்தும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. மற்றவர்களினுடைய கருத்துக்களையும் மதிக்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக தங்க நிறம், ஆரஞ்சு, சிவப்பு, இது 3 அதிர்ஷ்டமான ஒரு நிறங்களாக இருக்குது. ஸோ இந்த நல்ல நேரம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில்
கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. இருந்தாலும் சின்ன சின்ன சறுக்கல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க தான் செய்யும். இப்போ சிம்மராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சறுக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகணும். ஸோ பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். தங்க நிறம் உங்களுக்கு செட் ஆகும். ஆரஞ்சு, சிவப்பு நல்லாயிருக்கு. சூரியனுடைய தொடர்புடைய நிறங்களாக கருது போகிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஆப்டாக பொருந்துங்க. அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 3 இது வந்து சரியாக எல்லா இடத்துலையும் பயன்படுமான்னு கேட்டால் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணி தான் சொல்ல முடியும். இது ஒரு சில இடத்துல உங்களுக்கு செட் ஆகும். சாதகமான நாள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பும் மரியாதையும் நிறைந்த உறவை விரும்புவாங்க. துணைக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள். குடும்பத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மைண்டில் நோண்டிகிட்டே இருக்கும். குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடிய நபருங்கிறதுனால உங்களுக்கு அது தோண்டிகிட்டே தான் இருக்கும். கோபத்தை குறைத்தா குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய கல்வியிலையும் மற்றும் ஒழுக்கத்திலையும் அதிக அக்கறை காட்டுவாங்க. அவர்களுடைய திறமையை ஊக்குவிக்கக்கூடிய நபர் நீங்கள். நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள். இந்த வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்தர வாகனங்களை விரும்புவாங்க. புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. வாகன பராமரிப்பில் கவனமாக இருங்க. நீண்ட பயணங்களில் பாதுகாப்பை பின்பற்றணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து யோகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நில முதலீடு சாதகமாக அமையலாம். குடும்ப சொத்தால் நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம், திருமண ரீதியான சிக்கல்களை தீர்ப்பதற்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் மிக ஒரு அற்புதமான ஆலயம். குழந்தைகளுக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான், திருவண்ணாமலை போய்ட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் மேல்மலையனூருக்கு போய்ட்டு அங்கேருந்து மறுபடியும் பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயிலுக்கு போய்ட்டு மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுத சுவாமி கோயிலை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா 4 கோயிலும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சிவாலயம், எல்லா சிவாலயத்துக்கும் ஒரே பேர் இருக்காது, ஒவ்வொரு பேரில் வணங்கப்பட்டிருக்கும். அந்த சிவாலயத்துக்கு போய்ட்டு அமைதியாக உட்காந்து வேண்டிட்டு வாங்க. உயிர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் குழந்தைகள் வரம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் வணங்கக்கூடிய சிவாலயம் ஒரு பள்ளிப்படை கோயிலாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு வந்து சிறப்பான சில விஷயங்களை கொடுக்கும். அதே போல் சொத்து யோகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கலாம். நில முதலீடு சாதகமாக இருக்கும். குடும்ப சொத்தால் நன்மை கிடைக்கும். ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்லா இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்கும். திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு அமையும். ஆனால் இதனால் பண வரவு அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது இந்த டைமில் டவுட் தான். தேவையற்ற செலவுகளை குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து இந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுங்க. மனம் திறந்து பேசுங்க. மனநிலையை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை இழக்காதீங்க. பொறுப்புடன் செயல்பட்டால் நன்மை நடக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தை கவனிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான், உடல் நலத்தை கவனிங்க. சேமிப்பு அதிகரிங்க. குடும்ப உறவுகளை வலுப்படுத்துங்க. புதிய வாய்ப்புகளை தைரியமாக பயன்படுத்துங்க. பணிவுடன் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துங்க. செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபத்தில் முடிவு எடுக்கிறது, தேவையற்ற ஆடம்பர செலவுகளை செய்யாதீங்க. அனைவரையும் முழுமையாக நம்புங்க. ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திடுவதை தவிர்த்துக்கோங்க. சுயமரியாதைக்காக நல்ல உறவுகளை இழப்பதை பார்த்து இருந்துக்கோங்க. சுயமரியாதைக்காக நல்ல உறவுகளை இழப்பது பார்த்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப பெட்டர். அதே போல் நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இந்த ராசிக்கு வந்து ஜாதக ரீதியாக தான் பரிகாரம் சொல்ல முடியும். நான் ராசி ரீதியாக சொல்கிறேன். 1, 2 நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. முன்னாடியே சொன்னதா நரசிம்மர் வழிபாடு. கமெண்ட் செக்ஷனில் ஓம் நரசிம்மரே போற்று, ஓம் நரசிம்மரே போற்று, ஓம் நரசிம்மரே போற்று அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் பண ரீதியான விஷயத்துக்காக வேண்டுங்க, செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வேண்டுங்க அப்படின்னா ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்று, ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்று, ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்று அப்படின்னு தைரிய ரீதியாக, அதாவது உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்குது, சிக்கல்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஓம் அகோபில நரசிம்மரே போற்று, ஓம் அகோபில நரசிம்மரே போற்று, ஓம் அகோபில நரசிம்மரே போற்று அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஏன்னா சூரியன் தான் உங்களுக்கு அதிபதிங்கிறதுனால அவர்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சிங்கன்னா பிரச்சனை ஓவர். சிவபெருமான் அல்லது சூரிய நாராயணர் வழிபாடு ரொம்ப ஒரு அற்புதமான வழிபாடு. காலை சூரிய ஒளிக்கு வணக்கம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. அன்னதானம் செய்யுங்க. ஒரு 100 பேருக்குலாம் இல்லை, 5 பேருக்கு சும்மா ஒரு தயிர் சாதமோ, தக்காளி சாதமோ, லெமன் சாதமோ, புளி சாதமோ ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு கப்பலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்க. பெற்றோருக்கு மரியாதை செலுத்துங்க. தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை ரகசியம் அப்படின்னா உங்கள் தன்னம்பிக்கையும் தலைமைத்துவமும் உங்கள் மிகப்பெரிய பலம். அதனுடைய பணிவையும் பொறுமையையும் இணைந்தால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடைய முடியும். அதே போல் சிம்மராசிக்காரங்க பிறரை வழிநடத்தக்கூடியவங்க. ஸோ அதனால் தைரியத்தால் சாதனைகளை படைக்கக்கூடிய நபர் நீங்கள். நேர்மையால் மதிப்பு பெறக்கூடிய நபர்கள் நீங்கள். உங்கள் ஆளுமையை நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தி குடும்ப, தொழில் மற்றும் சமூக வகையில் வாழ்க்கையில் சமநிலையோடு செயல்பட்டால் நிலையான வெற்றியும் புகழும் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மனநிறைவு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே அற்புதமாக இருக்குது. எதை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒரு 60 to 70% சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எந்த அளவுக்கு பொருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கோங்க. நிறைய ராசிக்காரர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க.
நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை கிடையாது. ஏன்னா நீங்கள் பிறந்த நேரம் வேறு, பிறந்த ஊர் வேறு, பிறந்த திசை வேறு, உங்களுடைய லாங்கிடியூடு வந்து வேறு மாதிரி இருக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணால், நீங்கள் ராசி மட்டும்தாங்க சிம்மம். பிறந்த நேரம், பிறந்த தேதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நட்சத்திரம், தசாபுத்தி எல்லாமே மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லக்கினம் வேறு. உங்களோடு பிறந்த மற்ற உயிரினங்கள், உங்களுடைய தாய் தந்தையர், உங்கள் தாய் தந்தையரோட ஜாதகம் உங்களுக்கு இன்றைக்கும் கொஞ்சம் பலிக்கும். உங்களோடு பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு பலிக்கும். உங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு கன்றுக்குட்டி வந்தால் கூட அதனுடைய நேரமும் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இதை எந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகமும் உங்களுக்கு பலிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களோட ஜாதகத்தை 100% கிளியராக எடுத்துடலாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணால் கீழே நம்பர் கொடுத்து ஜஸ்ட் கால் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.